சரியானபடி சூரமூடு நீ பெஞ்சு மேல உட்கார்ந்து சூத்தமூடு ஆறு நினைக்கிறேன் வந்து சங்கர்ல கேட்டு பாரு ஒரு விளம்பரம் பண்றவங்களுக்கு கத்தியில சண்டை போட சண்டையா எந்த ஊரா நீங்களா ஆமா பார்த்தானே சூர கூடன்னு சொல்றோம் நல்லா கேட்டு பாரு சங்கீர்ல எங்க ஊர்ல வந்து இதுல இரும்பு கடையில இரும்பு பொறி எப்படா நீயும் சொல்ற புண்டியாவே இருக்கிற எப்படா வர்றவங்க எனக்கு வாழ்க்கையாளர்கள் எப்படியாவா சரி அவன் பக்கம் இருக்கட்டும் கத்தி அடிடா என்ன பண்ற கத்தி அடிடா என்னடா பண்ற கத்தி அடிடா கத்தி சட்டை போட தெரியுமா தெரியாது தெரியாத பழைய கொடுக்குறேன் கத்தி சட்டை போட தெரியுமா தெரியாது கத்தி போ எப்படி தெரியுமா கத்தியண்டா கத்தி போடு நல்லா புடினா சரி விடுறா ரெட்டற வாடா போடா வரோம் நல்லா புடா சரி புடிச்சாச்சுடா போடு ஏய் கத்திரா கத்தி சட்டை போடுறா ஏய் யாரா வந்து உனக்கு கத்தி சட்டை போட தெரியுமா தெரியுதா இது கத்தி நம்ம கத்தி இருக்கிற சண்டையா ஓடி போயிரு முகத்துல முடிக்காத ஏண்டா அது சங்கில கேட்டு பாரு அவருக்கு என்ன தம்பி நீ கால் சூப்பு எலும்பு முட்டு வச்சு ஒரு வாரமா அந்த கபத்துல கட்டி எலும்ப கட்டி போட்டு அடிக்க பரம்பரை எங்க பரம்பரை கைசோடு குரல் வந்துச்சு கட்டெரும்புக்கு கைசோடு குரல் என்ன நினைக்கிறேன் வர சொல்றான் அவன் முகத்துல மீச இருந்தா வர சொல்றான்
முண்டை யாவராடா வேறா என் பொண்டாட்டி உனக்கு என்ன இருக்குது என் பொண்டாட்டிக்கு உனக்கு என்ன இருக்குது உன் பொண்டாட்டி போன் நம்பர் 99 தானே ஆமா எனக்கு தெரியும் யார் எங்க நான் தங்கி ஆனா வேண்டானே அதான் என்னடா பொறுமை பொங்கலா பொங்கல் கோயிலுக்கு பட்டி பொங்கல் ரொம்ப நீவா சாமி கீழே விழுந்துட போகுது யாரு நானா மீச உட்காருடா உட்காரு இந்தாண்ட உட்காரு இந்தாண்ட உட்காரு எங்க மூணு மூளைக்கு நல்ல போயிடு பைத்தியமா அவன் அடி வாங்குறது உக்காந்தே போடலாம் நாம எந்திரி எந்திரிக்கா சாமி ஏன்டா எந்திரிக்காது நானும் 5:45 தான் தெரியும் அப்ப எந்திரிச்சு என்ன வேலை செய்யும் என்ன வேலை செய்ய நீ கல்லு வச்சேன்னா ஊம்ப கொடுக்க போடு இந்தாண்ட வா உட்காரு உட்காருடா என்ன மாமியோட விருந்துக்கா வந்தேன் போடுறா பெல்ட்டி பெல்ட்டி ஆடுறா உன்னை எந்திரிச்சா அடிக்க சொன்னேன் நான் கூட பெல்ட்டி போடுவேன் இந்த கையில பிளேட் வச்சுக்கிறாங்க சரி பெல்ட்டி தெரியாதா கர்ணம் போடு கர்ணம் போடு இன்னைக்கு வைக்கல சாமி என்ன அது அதே சித்தர் 2ஆம் தேதி தான் கரணை என்ன கர்ண குந்திமாவை பெற்ற பாலம் கரணை ஏன்னா மகாபாரதத்துல உன்னை அதான் கேட்ட என்னடா முறைக்கிற ஏடா பழிச்சு காட்டுற பாக்குற பாரு அப்படித்தான்டா என்ன ஒண்ணு மேல கை வைக்காது சாவர மாதிரி என்னை பத்தி புகழ்ந்து ஒரு பாடல் ஒண்ணு பாரு ரொம்ப நீ வேற மீசி இறங்குது பாரு சரி விடு என்ன பண்ணணும் என்னை பத்தி புகழ்ந்து பாடு யாரில இறமா கிள மட்டும் தலையா யாரில இறமா கிள மட்டும் தலையா அதான் 2 கட்டம் மட்டையா அடிக்கிற கோயாளுக்கும் ஒம்பாளுக்கும் 2 பக்கம் சின்ன சின்ன மூளையா தலையா எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல நான் பெத்த மகனே பணம் கொடுத்த தலையா நான் பெத்த மகனே பணம் கொடுத்த தலையா நீ செத்து போனா நான் எப்படி பொழைப்பேன் போனாலும் போகுட்டு பொறிமுட்டும் போவரையா நீ செத்த மயிலாட்சி பொஞ்சாட்டி நமக்காட்சி ஆறு பண்ணாடி ஆறுகிடா வருது மகாராஜா மந்திரி மதுரமுத்து மகாராஜா சூத்தல கஞ்சன் கோயிலுக்கு பட்டாசு விடுறாங்க சாமி உனக்கெல்லாம் ஆதார் கார்டு எங்க பதிவு கொண்டு வாங்க என் மகனைய பார்த்தாலும் பபுக்கு 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 பபுக்குன்னு விழுவோம் சொல்லுங்க ஆரப்பாட்டாலும் ராஜா போடா அவனு இவனு ஏண்டா இதெல்லாம் பேசுவியா ஒரு 5 நிமிஷம் மோரி பாருங்க உனக்கே திருப்பதி தானே கன்றாவி பார்க்க முடியும் நான் காமெடி பீஸ் நீ அதுக்கு தகுந்த மாதிரி நீ பேச மாட்டேங்கிறிய அப்படியே உரிச்சு விடுவே ஆமா கடையா வச்சுக்கிற எதுக்கு ஆட்டு தோல் விரிக்கிற கடை அப்படியே இருந்துட்டாலும் எப்படியா இருந்தாலும் கதைக்கு வரண்டா சினிமா ஓட்டுவோம் அப்படியா கொஞ்சம் நீ சாவ மாட்டேன் சொல்லுங்க கோயா கோயாங்கிற சொல்லுங்க அம்மா அம்மா பொம்பளையா சொல்லுங்க ஐயா ஆளுகட்டம் சாலை விட்டு போனான் அவன் எடுக்காது அவன் சொல்லி கொடுத்து என்னை அடிச்சிருக்கிறான் வீட்டுக்காரி சொல்லுவா ஆனாவிரதப்பன் மகளும் பெண்ணாவிரத தாய்மார்களும் மற்றும் பெரியோர் சிறியோர் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவியரும் சிங்கார் சபையில் அமர்ந்திருக்க எமது நாடகக்குழுவின் சார்பாகவும் மற்றும் கோமாளி கோவிந்தராஜ் சார்பாகவும் எங்கள் வீட்டு காலம் சென்ற கோமாளி கோவிந்தராஜ் காலம் சென்று செத்து போயிட்டு நினைச்சுக்குவாங்க அந்த வல்லல தான் இருக்கிற ஆமாமா நீ மட்டும் வரிசையா விடியும போனது பொழைப்ப உனக்கு விடியகான டாடு பாடுறாவா 5 முக்காலுல 30 கும்பிடுற மாதிரியானு என்ன வெள்ள
மீசி இறங்குது பார். சரி மீசி பக்கு பூண்டெல்லாம் ஒட்டி மீசி கட்டிட்டு அப்பா அதுதான் பேசுறேன். என் வீட்டுக்கு வரீங்களா ஒரு நாளைக்கு? எதுக்காக? இந்த என் பொண்டாட்டி முந்தானத்து பாவம் அளவு குத்தினாலும் கங்கணம் கட்டிக்கிறாங்க. அந்த ஊடு இந்த கொட்டை அடிக்கிற மாதிரி குச்சி உடைச்சு விட்டாங்க. ஒற்றை குச்சி. ஆமா, என் வீட்டுல நின்றுட்டுல போதும். நல்லா பத்த குத்த சீவி குழாயில விட்டு ஏத்தி ஒரு பக்கம் வந்து அடிச்சு விட்டு வந்துருவேன். இது ஒட்டை அடிக்கிறது தானே. இது என்னுடைய முடியடா. என்ன முடி? பார்த்தா தெரியல, என்னுடைய சொந்த முடி. என் மண்டை முடி. மண்டை முடி. சரி சொல்லுங்க. அப்படியா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் குறுக்க குறுக்க பேசாத. மறந்து போயிருக்கியா? ஆமா. அப்படியா இருந்தாலும் இந்த சிங்காரி சீர்ஜவியை கண்டன் கார்கோடையாச்சோரன் சம்பாரம் காலத்தில் நான் யார், என்னோட வயிறு என்ன சொல்ல வேண்டும் அல்லவா? என்னுடைய வயிறா புரிந்தாயா? மன்னாதி மன்னர் போற்றும், மகுடமுடி வேந்தர் போற்றும். ஓட வேண்டும், ஓட வேண்டும். அந்தரவாசிகள் ஆகாயவாசிகள் நீலகிரி ஆண்டு வரக்கூடிய என்னுடைய வேற கார்கோடையாக இருந்தாலும் அதிதிக்கும் காசிப மகாமணிவருக்கு மகனாக பிறந்திருந்தாலும் யார் யார் இருந்தோம்? கண்டன் கார்கோடையன். ஆமா, என்னோட பெயரோ கார்கோடையன். நேற்று தினமாக என்னுடைய தம்பி கண்டகாசுர தேவரை சிறுவனுக்கு அனுப்பினேன். அனுப்பிய பொழுது அந்த எம்பெருமாளாவட்ட மாயவன் சுதர்சன சக்கரவர்த்தி என்னுடைய தம்பியை கொன்று விட்டார். என்னுடைய தம்பி கண்டகாசுரனை கார்கோடையன். நான் எந்த இனத்தை சேர்ந்தவன்? நாங்களோ பாம்பு இனத்தை சேர்ந்தவன். பாம்பு கூட்டம். ஆமா,
அப்படியா இருந்தாலும் மும்மூர்த்தி தேவனை சிறுபிடிக்க வேண்டும். ஆமாங்க. அந்த எம்பெருமாள் ஈசனிடம் வரம் பெற வேண்டும். வரவேட வேண்டும். போகலாம். ஆ.